நம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் நம்மளை புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணுற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் இந்த வீடியோவில் நாம் சொன்ன விஷயங்களை கைடு எடுத்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே என்ன இருக்குங்கிற விஷயத்தை தெளிவாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி தான் யூசர் கார் வாங்கினேன். இது எனக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. இது உங்களுக்கும் பயனாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கார் 100% மெக்கானிக் வச்சு கார் எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னா, காரை பற்றி ஓரளவு நாலேஜ் நானாக தெரிஞ்சுட்டே தான் கார் எடுத்தேன். அது காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரஃபாக ஓட்டின கார் மாடல் பார்த்துட்டிங்கன்னா இதிலிருந்து ஒரு 3/2 பங்கு தான் விலை. இது பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு பங்கு அதிகமாகவே இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆனால் விலை அதிகம் அப்படிங்கிறது சொல்கிறத விட கார் அந்தளவுக்கு பெனிஃபிட்டான கார் அப்படின்னு எல்லோரும் பார்த்தவங்களாம் சொல்லிட்டாங்க. மெக்கானிக்கும் கார் நல்லா இருக்குன்னா இதுக்கு பணம் நீங்கள் இவ்வளோ கொடுத்தாலும் மேற்கொண்டு இதில் செலவு ஒன்றும் இல்லை. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் செக்கப் மாதிரி தான் வண்டிக்கு இருக்குது. பெருசாக எந்த ஒரு செலவுமே இல்லை அப்படிங்கிறத நான் கார் வாங்கினதுக்கப்புறம் தான் மெக்கானிக்கை கன்சல்ட் பண்ணி மெக்கானிக் வாயால் சொல்ல வச்ச ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, அது உங்களுக்கு புரியும். சில விஷயங்கள் புரியாமல் போயிடலாம். முழுமையாக பாருங்கள். நம்ம சேனல் பார்க்குற நம்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ளே என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கார் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்தையும் நீங்கள் கூட்டிகிட்டு போய் பார்க்க வர்றது 100% நடக்காத ஒரு காரியம். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, யூடியூப்பில் அதிகமாக காரு விற்பனை விளம்பரங்கள் வருது, விற்கிறாங்க, நம்பிக்கையாக சொல்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு ஓரளவு நம்பி வாங்கலாம். அதாவது தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் நம்ம கார் வாங்கி ஏமாறதை விட இவங்க நல்லா 4 பேர் பேரை சம்பாரிச்சிருக்காங்க, இவங்ககிட்ட கார் பார்த்து வாங்குறது நம்மளுக்கு ஒரு சேஃபான விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்பிக்கையை தரும். நான் அதில் ஒன்றும் மாற்றமாக சொல்லலை. இன்னமும் ஒன்றுனா, எல்லோரும் எல்லாத்தையுமே நம்பி போகும்போது நம்மளுக்காக ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகிறது இன்னமுமே நம்மளுக்கு ஒரு நல்லதாகவும் இருக்கும். அதுதான் இந்த விஷயத்தில் சொல்ல போகிற விஷயம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கார் எப்படி மெக்கானிக் இல்லாமல் பார்த்து கார் வாங்கினோம், மெக்கானிக்கே குட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது எப்படி, நம்ம ஒரு கைடாக வச்சுருந்து நம்ம என்னென்ன பார்த்து வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ. சரி, நம்ம வீடியோக்குள்ளே இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கார் நான் இப்போ ஒரு கார் போய் பார்த்தேன். அந்த கார் போய் பார்த்த உடனே ஓவராலாக பார்த்திங்கன்னா வெளி தோற்றம், அதாவது எக்ஸ்டீரியர், அதை பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே பாடி பெயிண்டிங் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கம்பெனி பெயிண்டாக இருந்துச்சு முதல் ஒரு விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா டோர் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டேன். ஃப்ரண்ட்டு இன்ஜின் பேனட்டை தூக்கி விட்டுட்டேன். பேக் டிக்கி தூக்கி ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். சைடு 4 டோரையும் திறந்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு டோராக சாத்தி பார்த்தேன், பொரிச்சல் இருந்துச்சான்னு பார்த்தேன். பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ஓவரால் ரொம்ப நல்லா இருந்தது. மெயின்டெனன்ஸ் கார் முதல் போன உடனே மெயின்டெனன்ஸ் கார் அப்படிங்கிறத நான் மனசில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எடுத்து வச்சிட்டேன். இந்த கார் மெயின்டைன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, கம்பெனி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இருந்தாலும் நம்ம மனசுக்கு கம்பெனி சர்வீஸு, நார்மல் சர்வீஸ் அதெல்லாம் 2வது பாயிண்ட். கம்பெனி சர்வீஸ் பண்ணி
இன்ஜின் செலவு பண்ணியிருந்தா அதை நான் எப்படி நம்ம என்ன பண்ணுறது? அதுவும் ஒரு டவுட். நாம் டவுட் எது நம்மளுக்கு அதிகமாக யார் சொல்கிறதையும் நம்ம கேட்குறதில்ல. நாமளாம் மனசுக்கு பிடிச்சிருந்தா ஓகே பார்த்து வாங்கிக்குவோம் அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தேன், எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணுவேன், சாத்துவேன், ஓப்பன் பண்ணுவேன், சாத்துவேன், பார்ப்பேன். டோர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அந்த சைட் ஃபினிஷிங் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகியிருந்தால் வெளியில் வந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களுக்கு ஒரு சவுண்டு வரலாம். டோரை சாத்தும்போது லாக் ஆகும்போது ஃபுல்லாக லாக் ஆகிருக்காது. எல்லாத்தையுமே பார்த்தேன், பக்காவாக இருந்துச்சு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து வெளியிலலாம் நான் பார்த்துட்டேன். ஓகே, வந்து பாடியில் எந்த ஒரு பொரிச்சல் இல்லை, டென்ட் இல்லை, பெயிண்ட் ரீஒர்க் செய்யலை. இது எல்லாமே நல்லாயிருக்கு. இது ஒரு ஸ்டெப் எடுத்துட்டேன். சரி, இனி பாடியில் இந்த வண்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்ணாடியெல்லாம் செக் பண்ணேன். ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு டோர் மாட்டியிருந்தாங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத கண்ணாடியில் பார்த்தேன். கண்ணாடியில் பார்த்திங்கன்னா இதனுடைய மாடல் என்ன இருக்கோ அதே தான் ஒரு எல்லா கண்ணாடியிலும் இருந்துச்சு. அந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2007 அப்படின்னா 2007 அப்படின்னு எல்லா கண்ணாடியிலும் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த கண்ணாடி வந்து ஓவராலாக சுற்றியும் எங்கேயும் அதிகமாக பெரிய ஆக்சிடெண்ட்டு ஆகலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கார் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற, அதாவது வந்து வெளி தோற்றத்துக்கு நம்மளுக்கு ஓகே, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இன்னொரு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இன்டீரியருக்குள்ளே போனேன். இன்டீரியருக்குள்ளே டோரை ஓப்பன் பண்ணி போய் இன்டீரியர் வந்து ஓவராலாக சுற்றி ஒரு டைம் பார்த்தேன். பார்க்கும்போது இன்டீரியர் வந்து க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. இன்டீரியர் ரொம்ப க்ளீனாக இருக்குது. சீட்டு வந்து சீட்டு வந்து பக்கா லெதர் ஷீட் அப்படி போட்டிருக்குறாங்க. கட் ஷீட் போட்டிருக்குறாங்க. லெதர் வந்து நல்லா ஒரு ஹை குவாலிட்டி லெதர் அப்படிங்கிறதெல்லாம் நான் எதுவுமே பார்க்கல. சீட்டு வந்து நம்மளுக்கு நம்ம விருப்பப்படி நாம் எதை வேணால் மாற்றிக்கலாம். அந்த சீட்டை வந்து பார்க்கல. உள்ளே வந்து ஏதாவது கட்டாக இருக்கா, இல்லை சீட்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்களா, மாற்றிக்கிறாங்களா அப்படின்னு சீட்டை செக் பண்ணி பார்த்தா, சீட் வந்து இந்த வண்டி வரும்போது என்ன சீட் இருந்துச்சோ அதே சீட் தான் வண்டியில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக ஒரு சீட்டு மாற்றக்கூடிய கண்டிஷன் வந்து எந்த வண்டிக்கும் வராது. அப்படி மாற்றிருந்தாங்கன்னா அந்த வண்டிக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு மனசுக்குள்ளே எடுத்து வச்சுருந்தேன். சீட் வந்து ஒவ்வொருத்தவங்க பிடிச்சிருந்து வெவ்வேறு மாதிரி சீட் மாற்றுவாங்க. அது வந்து ஒவ்வொருத்தருடைய விருப்பம். நான் வந்து சீட் எதுவும் மாற்றலை, அது பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து ஸ்டேரிங் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேரிங் வந்து ஹார்டாக இருக்குது. ஸ்டேரிங்கில் ஏதாவது ஒரு பவர் ஸ்டேரிங்கில் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தேன். ஸ்டேரிங் வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸ்டேரிங் வந்து நம்மளுக்கு பவர் ஸ்டேரிங், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு அப்படிங்கிறது ஸ்டேரிங் லைனை பற்றி. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணேன். வண்டிக்குள்ளே இருந்து ஸ்டார்ட் பண்ணேன், வெளியில் வந்து இன்ஜினை பார்க்கல. வண்டிக்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணேன் அப்படின்னா ஏசி ஆன் பண்ணேன். ஏசி ஆன் பண்ணி ஏசி போட்டோன்னே ஏசி கூலிங் எப்படி வருதுன்னு பார்த்தேன். நம்ம கார் பொறுத்தளவுக்கு ஆல்டோ வந்து ஒரு ஹையான கூலிங் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. கூலிங்கு ரொம்ப லோவும் இல்லை. அதாவது நம்ம 4 பேர் வந்து காருக்குள்ளே இருக்கும்போது ஒரு கூலிங் வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற கண்டிஷனுக்கு தான் கார் இருக்கும். கூலிங் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே கூலிங்கெல்லாம் வருது. யாருக்கு ஒரு கம்ஃபர்டபுள் அன்ஈஸியாக இல்லை, நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கூலிங் பார்த்துட்டேன். கூலிங் வந்து நல்லாயிருக்கு. அந்த 4 ஸ்டெப்பில் கூலிங்கை சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ப்ளோயர் லைன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். பாயிண்ட் பார்த்திங்கன்னா அது எல்லா ஆப்ஷனுமே ப்ளோயர் நல்லாவே ஒர்க் ஆச்சு, கூலிங் நல்லாச்சு. சரி, ஏசி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயும் பார்த்துட்டேன். மறுபடி பார்த்திங்கன்னா ஒயரிங் லைனில் லைட்டு, பார்க்கிங் லைட்டு எல்லாத்தையுமே ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். ஓவராலாக வண்டி கிண்டி எல்லாம் சுற்றி ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். மேலே உள்ள ரூப் லைட் அதையும் செக் பண்ணி பார்த்தேன். அதுவும் நல்லாவே கம்பெனியில் இருந்து எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இருந்துச்சு.
அது ஓரளவு ஓப்பன் ஆகிடுச்சு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் லைட் எரிஞ்சிச்சு, ஃபுல்லாக உள்ளே இருக்கிற இன்டீரியர்லாம் நல்லா இருந்துச்சு, ஃபுல்லாக அவுட் எக்ஸ்டீரியர் எல்லாம் நல்லாயிருக்கு. சரி நீ அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது டயரெல்லாம் பார்த்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். டயர் வந்து எதுவுமே இந்த வண்டிக்கு புது டயராக இல்லை, எல்லாமே நான் யூஸ்டு டயர். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 40-50% தான் இருந்துச்சு. நான் வந்து புது டயராக மாற்றிட்டா நம்ம எப்படி நம்ம ஒரு சஸ்பென்ஷன் இல்லை ஒரு சேஸ் அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியுறது அப்படிங்கிறத ஒரு டவுட்லேயே தான் போனேன். ஆனால் டயர் எல்லாமே மாற்றலை. அது நம்மளுக்கு ஒரு லக்காக இருந்துச்சு. ஒரு ஆஃப் கண்டிஷன் டயர் தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம செக் பண்ணுறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குது அப்படிங்கிறத தான் பார்த்தேன். டயர் எதுவுமே வந்து ஒன் சைடாக தேயிலை, நார்மலாக நல்லாவே இருந்துச்சு. ரோட்டில் ஓட்டியும் பார்த்தேன். நான் ஓரளவுக்கு தான் ஓட்ட தெரியும், ஓட்டி பார்த்தேன். எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஒரு அலையிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது டயர் வந்து சஸ்பென்ஷன் பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது. சரி நல்லாயிருக்கு, சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கு, டயரு நாளும் தேயாமல் இருக்குது, கண்டிஷன் ஒன் சைடாக தேயாமல் இருக்குது, நல்லா இருக்குங்கிறது அது ஒரு பாயிண்ட்டை எடுத்துட்டேன். இப்போது சஸ்பென்ஷன் பிரச்சனையும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே அடியில் வந்து பொரிச்சல் இருக்கா அப்படிங்கிறத முடிஞ்ச வரை எவ்வளோ தூரம் என்னால் எவ்வளோ வெயிட் பண்ணி பொறுமையாக செக் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் கீழ் செக் பண்ணி பார்த்தேன். அடியில் வந்து எந்த ஒரு பொரிச்சலும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பொரிச்சல் இல்லாமல் இருந்தது. கீழே வந்து அண்டர் சேஸ் பெயிண்ட்டுங்க கூட அடிச்சிருந்தாங்க. வண்டி எடுத்தப்போ அவங்க அடிச்சிருந்ததாமா. நம்ம மறுபடியும் திரும்ப வந்து அண்டர் சேஸ் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக சரி ஓகே, கீழே எந்த ஒரு பொரிச்சல் இல்லை. கம்பெனி வந்து எப்படி இந்த டைப்பை வந்து வடிவமைச்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கீழே அண்டர் சேஸ் இருந்தது. ஒரு வெல்டிங்கு, ஒரு கட்டாய் ஒரு வெல்டு பண்ணியிருந்தது, ஒரு அதை டிங்கரிங், இந்த மாதிரி ஒரு டச்சப் வேலை நடந்திருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வண்டியில் எதுவும் இல்லை. சரி கீழே வந்து அண்டர் சேஸு, சஸ்பென்ஷனு, வெளியே எக்ஸ்டீரியரு, இன்டீரியரு, ஸ்டேரிங்கு, ஏசி எல்லாமே ஓகே, கண்ணாடி எல்லாமே ஓகே. பின்னாடி போய் டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஏதாவது வந்து அடிபட்டிருக்கா பேக்கில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் வந்து பேட்ச் அப்படியே இருந்தது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது ஏதாச்சும் கேஸ் டேங்க் இதெல்லாம் போட்டு பயன்படுத்திக்கிறாங்களா, ரஃபாக ஓட்டிக்கிறாங்களா அப்படிங்கும்போது கேஸ் டேங்கில் கம்பெனியில் வந்து பெட்ரோலில் ஏதோ ஓட்டிக்கிறாங்க, அதுவும் பிரச்சனை இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு இப்போ தான் வந்து இப்போ எல்லா பாடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது வந்து மெயினான விஷயம் இன்ஜின். நம்மளுக்கு இன்ஜின் வந்து நல்லா இருக்கணுமே, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இன்ஜின் இருக்கணுமே, எப்படிடா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி இன்ஜினை பார்க்கலாம் அப்படின்னு பேனட் ஓப்பன் பண்ணேன். ஃப்ரண்ட் லைன் பூரா செக் பண்ணி பார்த்தேன், ஆக்சிடெண்ட் இருந்துச்சா அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிடெண்ட் இல்லை. ஃப்ரண்ட்டில் அந்த கம்பெனி பேட்ச் அதே மாதிரி தான் பேட்சும் இருந்துச்சு. சரி ஃப்ரண்ட்லேயும் வந்து வண்டி அடிபடலை, சரி இன்ஜினை வந்து பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே இருந்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணி ஏசி செக் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏசி வந்து கட் ஆஃப் ஆச்சு, கூலிங் கட் ஆஃப் கண்டிப்பாக ஆகணும். ஏசி பார்த்துட்டிங்கன்னா வண்டி எடுத்திங்கன்னா யூசர் கார் வாங்கும்போது கண்டிப்பாக ஏசி ஆன் பண்ணால் கூலிங் வந்து கட் ஆஃப் ஆகி கரெக்டாக ஆன் ஆகி ஒர்க் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையே வந்து வண்டியில் இல்லை, ஏசியில் இல்லை அப்படின்னா. ஏசியில் வந்து உங்களுக்கு அந்த கட் ஆஃப் ஆகிறது, ஏசி கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி இருந்துட்டால் நீங்கள் அது வந்து செலவு பண்ணுறது கிட்டத்தட்ட யூஸ்டு காரில் மறுபடியும் நீங்கள் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டுருவீங்க. கண்டிப்பாக ஏசி வந்து கட் ஆஃப் ஆகணும், ஏசி கூலிங் ஒரு கண்டிஷனாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்துங்க. ப்ளோயரு, எவாப்ரேட்டரு இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் மறுபடி கம்பெனி ஃபுல்லாக வாங்கி செலவு பண்ணுறது ரொம்ப ஹை காஸ்ட்டாக போயிடும்.
அது வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்தது பாதி விலையில் வந்துடும், அதை பார்த்துக்குங்க. பார்த்திங்கன்னா 5 ரூபாய் ஆகும் 10 ரூபாய் ஆகும்னு சொல்லுவாங்க, அவ்வளோவெல்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். 30 ரூபா 20 ரூபாய்க்கு பக்கமாக செலவு வச்சிடும். அப்புறம் நாம் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினை பார்த்தோம். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணால் அந்த இன்ஜின் ஸ்டிக் எடுத்து பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் ஸ்டிக் எடுத்து பார்க்கும்போது இன்ஜின் ஸ்டிக்லேருந்து ஆயில் அடிக்கலை. பின்னாடி வந்து பார்த்தங்க புகையும். பெட்ரோல் வண்டி மெயின் நான் எடுத்தது. பெட்ரோல் வண்டியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக புகை வராது. பார்த்தேன் எக்ஸலேட்டரு ஹையாக கொடுத்து பார்க்கும்போது பின்னாடி புகையும் வரல, ஆயில் ஸ்டிக்கும் அடிக்கலை. அடுத்தது கூலிங் ஆயில் பார்த்தேன். கூலிங் ஆயில் பார்க்கும்போது கூலிங் ஆயிலும் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணி பார்க்கும்போது கூலிங் ஆயிலும் குதிக்கலை, வெளியே உழுகும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுவும் இல்லை. கூலிங் ஆயிலும் நல்லா இருந்துச்சு. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணேன். முக்கியமாக இன்ஜின் கட்டியே கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு பக்கமாக இன்ஜின் கிட்ட நின்றுட்டேன். சரி ஓடட்டும், நாம் கண்டிப்பாக இந்த வண்டியை நாம் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினை பார்த்தேன். இன்ஜின் பார்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் இன்ஜின் நாய்ஸில் ஏதாவது வேறு மாதிரி இன்ஜின் நாய்ஸ் வருதா, ஒரு சலசலப்புன்னு சத்தம், ஒரு கிளச் கண்டிஷன் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி இன்ஜினை பார்த்தா புரிஞ்சிடும். ரேடியேட்டரு ஃபால்ட்டு, ரேடியேட்டரு கரகரன்னு சத்தம் வருது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு டீசல் வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிடும் அந்த சவுண்டு, இன்ஜின் சவுண்டு, ரேடியேட்டர் சவுண்டு. பெட்ரோலில் வந்து அதிகமாக நாய்ஸ் வராது. இது வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ரேடியேட்டர் எல்லாமே சவுண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ரேடியேட்டர் ஸ்பேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது அதையும் செக் பண்ணோம். ரேடியேட்டர் ஸ்பேன் நல்லாவே ஒர்க் ஆச்சு, ரேடியேட்டரில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஜின் பார்த்திங்கன்னா இன்ஜின் நாய்ஸும் வந்து அதிகமாக இல்லை. உதறல் லைட்டாக 3 சிலிண்டர் இன்ஜின்கிறதுனால இருந்துச்சு. இன்ஜின் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. நல்லா செக் பண்ணி பார்த்தேன், இன்ஜின் நல்லாவே இருந்துச்சு. உள்ளே வந்து இன்ஜின் ரூப் கம்பெனியில் எப்படி இருந்ததோ அதேமாதிரி இன்ஜின் ரூப் இருந்தது. பார்த்திங்கன்னா இன்ஜின் க்ளீன் பண்ணி க்ளீனாக நீட்டாக கண்ணாடி மாதிரி வச்சுருக்கல. அதான் எப்படி இருந்துச்சோ அவை எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ இது வரைக்கும் அப்படியே யூஸ் பண்ணி இன்ஜின் ரூப் க்ளீன் பண்ணாமல் அப்படியே தான் இருந்துச்சு. எனக்கு அதுவும் பார்த்திங்கன்னா எங்கே ஒரு ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி எதுவும் ஆயிருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் எடுத்து அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆயில் குறையிறது, கூலண்ட் ஆயில் குறையிறது, பிரேக் ஆயில் செக் பண்ணி பார்த்தேன், பிரேக் ஆயில் நல்லா இருந்துச்சு. பிரேக்கு பூஸ்ட் இதெல்லாம் நம்ம மாற்றலை. அதுவெல்லாம் ஒரு பெருசாக நம்மளுக்கு பிரச்சனையாக வரப்போகிறது இல்லை வண்டியில். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மெயின் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 1 லட்சம் தான் ஓடி இருக்குது, 1.5 லட்சம் ஓடி இருக்குது, கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரே ஓனர் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலியில் தெரிஞ்ச ஒருத்தராக இருந்தால் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருந்தால், 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருந்தால் நீங்கள் அது வாங்கலாம். குறைஞ்சது ஒரு 70-80 கிலோமீட்டர் ஓடின வண்டி பார்த்து வாங்கலாம். ஏன்னா ரொம்பவும் நீங்கள் கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சுன்னா அது கிலோமீட்டர் ஓடுறது அப்படின்னா 3 லட்சம் ஓடுது 2 லட்சம் ஓடுது அப்படின்னா உங்களுக்கு அதுக்குண்டான இன்ஜின் தேய்மானம் இருக்குது. அப்புறம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பிக்கப்பில் லேக் வரலாம். வண்டி பார்த்திங்கன்னா ஒரு நாய்ஸ் அதிகமாக இருக்கலாம். அதாவது ஒரு புது வண்டிக்கும் ஒரு பழைய வண்டிக்கும் வித்தியாசங்களை கண்டிப்பாக காமிச்சு கொடுக்க முடியல. அந்த மாதிரி ரொம்ப கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா வண்டி யூசேஜுக்கு தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 70,000-80,000 கிலோமீட்டர் ஓடின கண்டிஷனில் எடுத்தால் அந்த ஒரு ஃபீல் வந்து புது வண்டி ஃபீலே இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கு. மறுபடியும் நம்மளுக்கு ஒரு 70-80,000க்கு கண்டிப்பாக தாங்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிலோமீட்டர் பார்த்து வாங்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓனர் 4 ஓனர் 4 ஓனர் வண்டி இருக்கலாம், 5 ஓனராக நீங்கள் மாறிக்கலாம். புக்கில் காட்டு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வாங்கிக்கங்க. ஏன்னா அது வச்சு யூஸ் பண்ணுறது
நீங்கள் மறுபடியும் திரும்ப கொடுக்கும்போது அதில் ஏதாச்சும் கஷ்டமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்போது. 2 ஓனர் மினிமம் 3 ஓனர் வரைக்கும் 2 ஓனர் இருக்கிறாங்க. நீங்கள் 3ஆவது ஓனர் நான் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வீடியோவில் எல்லாமே ஓரளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, கீழே அந்த ஜாக்கி மாட்டி பார்க்குற இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா துருவேறி பொரிச்சலாக இருந்திருக்கு. இல்லை அடியை டோர் ஓப்பன் பண்ணும்போது ஓட்டையாக இருந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சின்ன ஒரு டச்சப் வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னிங்கன்னா அது கண்டிப்பாக பூராமே உங்களுக்கு துரு பிடிச்சிருக்கலாம். அது டச்சப் வேலையெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்து போட்டு இன்னொன்று ஒட்டி வச்செல்லாம் செய்ய முடியாது. புதுசாக மாற்றக்கூடியது தான் வரும். அதெல்லாம் பார்த்துங்க. இது ரொம்ப லோ பட்ஜெட்டுக்கு ஓகே. நான் ஓட்டி பழகிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம சின்னதாக செலவு பண்ணி ஓட்டிக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக பாதிக்காது. அந்த மாதிரி ஓட்டி பழகிறவங்களுக்கு நான் வண்டி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நான் லைஃப் வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. இது நான் லைஃப்பில் வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. மற்றும் புதுசாக பார்க்குற நண்பர்கள் இதை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன விளக்குங்கிறது தெரியும். மெக்கானிக் இல்லாமல் நான் கார் பார்த்து வாங்கிக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை இந்த காரில். மெக்கானிக்கு குட், நல்லாயிருக்கு வண்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நானாக என் நாலேஜ் வச்சு வாங்கிட்டேன். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, காரில் டச் ஸ்க்ரீனு, ஸ்பீக்கர் ஐட்டம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆடம்பரம். அது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற அது ஒன்றுவே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி வாங்காதீங்க. அது உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் டேஸ்ட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ஒரு ஆல்ட்ரேஷன் முடிஞ்ச வரை கார் ஆல்ட்ரேஷன் குறைவாக இருக்கிறத பார்த்து வாங்குங்க. ஆல்ட்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக காரில் மைலேஜ் ட்ராப் ஆகலாம். மைலேஜ் ட்ராப் ஆகும். நீங்கள் ஆல்ட்ரேஷன் அதிகமாக இல்லாமல் காரை பார்த்து வாங்குங்க. ஒரு கம்பெனி மெயின்டெனன்ஸ், கம்பெனி யூஸ்டு கார் வாங்கலாம். அது ரொம்பவே நல்லாயிருக்கு. கம்பெனி மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஒர்க் ஷாப் வச்சு யூஸ் பண்ணவங்களும் நல்ல கார் இருக்குது. அதுவும் கண்டிப்பாக வாங்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற ஒரு 5-6 ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இன்ஜின் மெயின் இன்ஜினுக்குள்ளே ரேடியேட்ரு சவுண்டு, இந்த மாதிரி இன்ஜின் நாய்ஸ், டோர் சாத்தும்போது டோர் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் ஓரளவு பார்த்துங்க. நாம் நடந்து போயிட்டு இருந்த காலத்துலேருந்து சைக்கிளுக்கு வந்தோம். சைக்கிள்லேருந்து இன்றைக்கி நான் ஒரு ஃபேமிலிக்காக கார் வேணும், ஃபேமிலி யூஸுக்கு தான் நம்ம கார் வாங்குகிறோம். கண்டிப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. சேஃபாக இருங்க. நன்றி. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா எதையெல்லாம் நான் பார்த்து வாங்கினேங்கிறத வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ஊக்குவிக்கிறத பொறுத்து நான் கண்டிப்பாக போடுவேன். இது உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் டு ஆல்.